அங்கே பிலிப்புவை குறித்து பார்க்கிற போது, இந்த பிலிப்பும் தன்னுடைய சரீரத்திலே இருக்கிற தேவனை காண்பித்து கொடுக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ இந்த ரதத்தோடு போய் இணைந்து கொள். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து வருகிற ராஜாவிற்கு அதனுடைய விளக்கங்கள் புரியல. ஆனால் பிலிப்புவின் இருதயத்திலே தேவன் பேசின போது தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட இணைந்து ராஜாவோடு கூட போய் இந்த வசனங்களின் வியாக்கியானங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலேயே மனம் திரும்பி அவன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட தேவ சிந்தை உள்ள பிள்ளைகளை, தேவனுடைய தாழ்மையை தரித்திருக்கிறவர்களை என்னால் எத்தனை பேர் ரட்சிப்பிற்குள்ளே வருகிறார்கள்? என்னால் எத்தனை பேர் மனம் திரும்புகிறார்கள்? உங்களால ஒரு ராஜா மனம் திரும்ப அவசியம் இல்லை, நிச்சயமாக மனம் திரும்ப வேண்டும். ஆனாலும் என்னால் ஒரு ராஜாவினிடத்துல போய் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருந்தாலும் என் வீட்டுல நான் ஒரு சாட்சியாய் வாழலாம், அல்லது என் பிள்ளைகளின் மத்தியில ஒரு சாட்சியாய் நான் வாழலாம். நான் வாழ்கிற சமுதாயத்திலே ஒரு சாட்சியாய் நான் வாழலாம். கிறிஸ்து உங்களுக்கு எப்படி தாழ்மையாய் இருந்தாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் நீங்களும் மற்றவர்களுக்கு தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.